இப்போ அடுத்தது நம்ம ஸ்டேஜில் வரப்போகிறது சஞ்சய் ராகவ் மகேஷ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து சஞ்சய் ராகவ் மகேஷ் இல்லைங்க, எங்கள் ஊர் தஞ்சாவூர், அதனால தஞ்சை ராகவ் மகேஷ். தஞ்சையா? சரி, சாரி. இன்னைக்கு என்ன பிளான்? நீங்கள் வந்து காமெடி பார்த்துருப்பீங்க, கவிதைகள் கேட்டிருப்பீங்க. ஆமாம். காமெடியும் கவிதையும் கலந்தா அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். குட் பிளான். சென்டர் ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் கவிதைகள் எழுதுகிறாங்க. சினிமா ரசிகன் ஒருத்தன் கவிதை எழுதுகிறான். எம்ஜிஆரின் ரசிகர் தான் சத்யராஜ், எம்ஜிஆர் மக்கள் திலகம், சத்யராஜ் நக்கல் திலகம். பேப்பரை படிச்சுட்டே இருக்கான். இன்றைக்கி ஹெட்லைன்ஸில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது சில பேர் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். எல்லாருமே அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அதை பார்த்துட்டு ஒருத்தன் எழுதுகிறான். தலை என்றால் நினைவுக்கு வருவது அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், கிட்னி என்றால் நினைவுக்கு வருவது டாக்டர் அமித் குமார். இப்போ இன்றைக்கி வந்து கிட்னி அந்த மேட்டர் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை வந்து மையமாக வச்சு அவன் எழுதுகிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் நிறைய இடைவெளி இருக்கும். ஒரு அப்பா வந்து கறிக்கடை வச்சுருக்கிறாரு. அவர் பையன் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்மோக்கரு. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காரு, இவன் வந்து காசை விரயம் பண்ணிகிட்ருக்கான். அதை அழகாக ஒரு கவிஞன் சொன்னான். அப்பா கரியை காசாக்குகிறார், மகன் காசை கரியாக்குகிறான். அதே மாதிரி எந்நேரமும் கிரவுண்ட்லேயே நிற்பான் ஒரு பையன். ஆனால் அவங்க அப்பா அவனை வந்து ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அவனை படிக்க வைத்தேன் மெனக்கெட்டு, அவனோ எந்நேரமும் ஆடுகிறான் கிரிக்கெட்டு. செருப்பு கடையில் புதுசாக செருப்பு வாங்கிட்டு வந்துட்டு ஒருத்தன் கவிதை எழுதுகிறான். புது செருப்பு காலை கடித்தது, அதன் விலையோ கையை கடித்தது. இன்னொருத்தன் எழுதுனான், மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறத விட அடுத்தவன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். மாப்பிள்ள ஒரு நிமிஷம் கொடு மொபைல், ஓசி மொபைல் கேட்குற நிறைய பேர் இருக்கான். அவனுக்கு ஒருத்தன் கவிதை எழுதுகிறான். பேசுவதற்கு முன்பே பணம் கட்டுவது ப்ரீபெய்டு, பேசிய பின்பு பணம் கட்டுவது போஸ்ட்பெய்டு, ஓசி மொபைல் நான் தருவதில்லை ஓடி போயிடு. காதலியை வர்ணித்து ஒருத்தன் கவிதை எழுதினான். அவன் வீட்டு டெலிஃபோன் பில்லை கட்டினேன், அவள் வீட்டு எலக்ட்ரிக் பில்லை கட்டினேன், அவளை மட்டும் என்னால் கடைசி வரை கட்டவே முடியவில்லை. ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அதை பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுகிறான். ஐம்புலன்களையும் அடக்கியவன் செல்கிறான் ஆம்புலன்ஸில். என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப நொந்து போய் அவருடைய அனுபவத்தை கவிதையாக வடித்தார். சிலருக்கு மனைவி தாய் வழியாக அமைவார்கள், சிலருக்கு மனைவி தந்தை வழியாக அமைவார்கள், எனக்கு மட்டும் தலைவலியாக அமைந்தாள். காமெடி கசல் நான் வச்ச பேர் அவருக்கு. என்ன பேர் வச்சிங்க? காமெடி கசல். எப்படி கசல் மாதிரி வா வா வான்னு சொல்லுவாங்களே கசல் பாடினா, அது மாதிரி இல்லை 2 வரியிலே ஒரு சுருக்கமாக சொல்ல. ஒரு புதுக்கவிதை பாணியில் காமெடி சொல்கிற புதுக்கவிதை மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஆமாம், அதற்கு நீங்கள் சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அது அழகாக கோர்த்து சொன்னீங்களே, அது பாராட்டத்தக்க விஷயம். நன்றி சார். உங்கள் காமெடியில் ஒரு புதுக்கவிதை. நன்றி சார்.